வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம மார்ச் மாசத்துடைய அப்கமிங் மொபைல்ஸோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா MI 13 Pro. MIல வந்து 12, 11, 10லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 13 Pro வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் வந்து இந்த MI 13 Proக்காக வெயிட் பண்ணுறவங்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் இருக்கும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல் தாங்க. இப்போ OnePlusஆக இருக்கட்டும் இல்லை சாம்சங்காக இருக்கட்டும், அதில் வந்து எப்படி இருக்கிறதுலே ஜாஸ்தியான ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஃபோன் வருதோ அதே மாதிரி இந்த MI 13 Proவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12GB ரேம் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 50+50+50 கொடுத்துருக்காங்க. 3 கேமராவுமே பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல். உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்கும், PDF லேசர் லென்ஸ் அது. ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 4K வீடியோஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். MI பொறுத்த வரைக்கும் இந்த ஐரனில் வாங்குற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஃபீட்பேக்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலோட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேக் கேமராஸ் வந்து தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், டூயல் வீடியோ யூஸ் பண்ணலாம். இது மாதிரி கேமராஸில் வந்து நிறைய கேப்பபிலிட்டி இருக்கு. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4080 mAh வருது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டே வந்து சஸ்டெயின் ஆகும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்து இன்னொரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். எந்த விதமான ஒரு அர்ஜென்சியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து அரை மணி நேரம் சார்ஜ் போடணும், 1 மணி நேரம் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். 120 வாட்ஸ் தான் இப்போ இந்தியாவில் வந்து இருக்கிற ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக வரக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி அதே வந்து கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட வருது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69,999 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஸோ 13 ப்ரோக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா VIVO V27 Pro. விவோவில் இந்த V சீரிஸ் பார்த்தீங்கன்னா மிட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் ஹிட்டான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். VIVO V21, 22 எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான மாடல்ஸ். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து VIVO V27 Pro. இது வந்து இந்த மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் MediaTek Dimensity 8200 வருதுங்க. எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர். ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேமோட வருது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்கும். விவோ V சீரிஸில் கேமரா தாங்க ஹைலைட்டு. கேமரா வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேக் கேமராவில் 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். பிரைமரி லென்ஸ் வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 5 மெகா பிக்சல் + 8 மெகா பிக்சல் 2 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED டிஸ்பிளேயோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,999 வந்து எக்ஸ்பெக்ட் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க. கம்மியாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மிட் செக்மெண்ட்டில் விவோவில் கேமரா நல்லா இருக்கிற ஒரு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக VIVO V27 Pro வந்து உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா VIVO S16 Snapdragon 870 வருதுங்க. Snapdragon 870 வந்து ஒரு நல்ல ப்ராசஸர். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி லென்ஸ் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் செகண்ட் லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து கேமரா அண்ட் ப்ராசஸர் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட்டில் ஒரு தரமான காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 70,000 ஃபோன் வாங்குறீங்க, 80,000 ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஆண்ட்ராய்டில் வந்து செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலோட இருக்கவே இருக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ரெசல்யூஷன் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக S16 வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4600 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 66 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சோட வருது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29,500 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த VIVO V27 Proவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10,000 வந்து கம்மியாகுது. பட் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃபி கேமரா அதை விட இது நல்லாவே இருக்குது. 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VIVO V27 Pro வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லேட்டஸ்டான ப்ராசஸர் வேணும், எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பேக் கேமரா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து VIVO V27 Proவோட போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா VIVO S16 வந்து உங்களுக்கான கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து 10,000 வந்து மிச்சப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் OPPO N2 Find. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளிப் மொபைல்.
மார்க்கெட்டில் இப்போ எப்போ வந்து நம்ம பட்டன் இல்லாத ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஸ்ட்ரைட்டான ஷேப்போட வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபோன்ஸ் வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோனை ட்விஸ்ட் பண்ணலாம், மடக்கலாம், திருப்பலாம், ஸ்லைட் பண்ணலாம், இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்தது. இப்போ வந்து எல்லா ஃபோனுமே வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக தான் வருது. மிஞ்சி போனால் கர்வ் டிஸ்பிளேயோட வரும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃபோல்ட் சீரிஸ் இருந்தது. நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஓப்போ N2 Find அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளிப் மொபைல் தான். இது வந்து கம்பேர் பண்ணும்போது சாம்சங் விட மடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க டிஸ்பிளே வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டபிள் டிஸ்பிளே தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோன் மாதிரி ஆயிரும். க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பாக்ஸ் மாதிரி ஆயிரும். பார்க்கறதுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 9000+ ப்ராசரோட வருதுங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB ரேமோட வருது. கேமரா பார்த்தீங்கன்னா பேக் கேமரா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி, 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. அது ஹைலைட் கிடையாது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் டூவல் செல்ஃபி கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கேமராஸில் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஃபோனு. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து மடித்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபோன் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ்லாம் போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து பத்திரமா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம மடிக்கிற ஃபோன் அப்படிங்கிறனால அதில் வந்து அவ்வளோ பெரிய பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. 4500 mAh கொடுத்துருக்காங்க. பட் அது ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு கெப்பாசிட்டி தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு குறையே கிடையாது. ஓவரால் பார்க்கும்போது சாம்சங்கில் இருக்கிற அந்த ஃபோல்ட் அண்ட் ஃப்ளிப் சீரிஸ்க்கு போட்டியாக ஓப்போவில் வந்து இந்த ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ சாம்சங்கில் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சு தான் இருக்கும். 80,000 அபோவ் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10,000 to 15,000 வந்து சாம்சங்குக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கம்மி ரேட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளிப் மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்போ N2 Find வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 9. ஓப்போவில் ரெனோ சீரிஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட்டான சீரிஸுங்க. இப்போ எப்படி விவோவில் வந்து வி சீரிஸ் இருக்கோ அது மாதிரி ஓப்போவில் வந்து இந்த ரெனோ சீரிஸ் வந்து யூஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதோடைய பில்ட் குவாலிட்டி, அதில் அவங்க கொடுத்துருக்கிற காம்பினேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேமராஸ் கொடுத்துருக்காங்க, அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரெனோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தான ஒரு மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஓப்போ ரெனோ 9 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778Gயோட வருதுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB வரைக்கும் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் டூவல் கேமராவோட வருது. 64 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ், 2 மெகாபிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 32 மெகாபிக்சலோட வருது. அண்ட் உங்களுக்கு பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா இது வரைக்கும் வந்து ரெனோ சீரிஸில் வந்து எல்லா மாடலுமே வந்து நல்லாயிருக்கும். கேமரா குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh வருது. 67 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inch கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ விவோவில் V27 இல்லைனா V27 Pro எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 39,999 வருது. இது பார்த்தீங்கன்னா 28,000 தான் இருக்குது. விவோ V27 Proவில் உங்களுக்கு வந்து கேமரா கேப்பபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து விவோ V27ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பையாக இருக்கும் ஓப்போ ரெனோ 9. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,000 rupees வந்து லெஸ் ஆகுது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் தான் டிஃப்ரென்ஸ். ப்ராசர் வந்து இதில் ஸ்னாப்டிராகன் 778G கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து இன்றைக்கும் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான். உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்லோனஸுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக அதே நேரத்தில் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஓப்போ ரெனோ 9 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ A1 Pro. ஓப்போ A1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 695 வருது. 8GB வரைக்கும் ரேம் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா தான் ஹைலைட்டு. 108 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சல் எக்ஸ்ட்ரா லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூவல் கேமரா செட்டப்போட வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரேஞ்சில் பேக் கேமரா ஸ்ட்ராங்காக வேணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சீப்பான மொபைல் வேணும்,
கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக OPPO A1 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4800 mAh கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஷுவல் தான். பட் எது அன்யூஷுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.7 inch OLED டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அண்ட் ஓவரால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 20,000ங்க. 20,000ல் இது மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியோட இது மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸோட ஃபோன் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு கேமராவும் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளேவும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் விலை கம்மியாக ஒரு நல்ல கேமரா ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக OPPO A1 Pro வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தேடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 7 SC 5G. iQOO Neo 7 SC 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 8200 வருது. RAM பார்த்தீங்கன்னா 8GB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக iQOO Neo 7 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh 120 வாட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1.5 நாள் இருந்து 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். நீங்கள் வந்து ரொம்ப பிஸியான ஆள், உங்களுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்குலாம் டைமே இருக்காது அப்படின்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு சரியான ஒரு மாடலாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.78 inch கொடுத்துருக்காங்க AMOLED டிஸ்பிளே. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 தாங்க. விலையும் வந்து கம்மியாக இருக்கும். iQOO மாடல் வந்து ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்? iQOOல வந்து இதுக்கு முன்னாடி வந்து எல்லா மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹிட் தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். iQOO வந்து சைலண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற விவோவுடைய ஒரு சப்சிடி அப்படின்னே சொல்லலாம். விவோ வந்து iQOO சீரிஸில் என்ன மாடல் விட்டாலும் கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ iQOO கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பைக். அதே நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும் iQOO ஃபோன்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME 10S 5G. MediaTek Dimensity 810 ப்ராசரோட வருதுங்க. RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 0.3 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு கேமரா கொடுத்துருக்கலாம், பட் 2 கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 0.3 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான் 13,000 rupees தான் வரும். நீங்கள் வந்து பேசிக் செக்மெண்ட்டில் வந்து ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான ஃபோன் இது. செல்ஃபி கேமரா வந்து 8 மெகாபிக்சல், பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 days வரைக்கும் பேக்கப் வந்துருக்கும். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா டீசெண்டான ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். 13,000ல் ஒரு 5G மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா REALME 10S 5G கரெக்டான ஒரு ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா VIVO X90 Pro Plus. விவோவில் X சீரிஸ் எல்லாமே கேமரா மொபைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கேமரா மொபைல்ஸ்னால் கேமராக்காகவே செய்யப்பட்ட மொபைல்ஸ். அதுலேயே வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு எழுதியிருப்பாங்க. X சீரிஸில் வந்து எல்லா மொபைல்ஸுமே வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமே எடுக்கிற அளவுக்கு கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யாரும் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஐஃபோனில் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது. ஆனால் இந்த ஃபோனில் இருக்கிற கேமராஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட வருது. இருக்கிறதுலே வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ப்ராசர் ஆண்ட்ராய்டில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா RAM வந்து 12GB வரைக்கும் வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கேமராக்கு வரும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 50 மெகாபிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 64 மெகாபிக்சல் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் 50 மெகாபிக்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கும். 4 கேமராஸுமே நின்று பேசும். ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்கும் உங்களுக்கு, அண்ட் PDF இருக்கும், OIS இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேமராவும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், டூயல் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் கேமராக்காக நீங்கள் ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக VIVO X90 Pro Plus வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக தர மாதிரி 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 4K வீடியோஸ்லாம் இதில் ஷூட் பண்ணலாம். யூடியூபர்ஸ் நீங்களாம் வந்து கவனிக்கணும். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா குவாலிட்டி வந்து பிரேக் ஆகாது. நீங்கள் பெரிய டிவியில் கூட யூடியூப் வீடியோஸ் வந்து போட்டு பார்க்கும்போதும் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4700 mAh வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 70,000லேருந்து 75,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வர்த் இட். ஏன்னா உங்களோட ஃபோன் வந்து கேமராவில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 5 5G. இந்த GT சீரீஸே வந்து கேமிங் மொபைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து ப்ராசர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. மிட் செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேம்ஸ்லாம் வந்து 2GB 3GB கூட போகுது.
அப்போ நீங்கள் கேமராக இருக்கீங்க, எனக்கு கேம் தான் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 25,000 30,000க்கு நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது வந்து சீக்கிரம் சூடாயிரும். அண்ட் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயெல்லாம் வச்சு விளாட முடியாது. அதுக்காகவே வந்து இந்த GT சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரியல்மியில். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராசர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கேம் விளாடும்போது ஹேங் ஆகாது. ரொம்ப நேரம் கேம் விளாடாலும் ஃபோன் வந்து தாக்கி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோனுடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசர் அப்படிங்கிறது உங்களுக்கு கேமிங்காக செய்யப்பட்ட ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து கேம் விளாண்டாலும் ஃபோன் வந்து ஹேங் ஆகவே ஆகாது. RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8GB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்குது. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 15 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல். இந்த ஃபோனுடைய பவரே வந்து ப்ராசரும் அதோடைய டிஸ்பிளே வந்தாங்க. உங்களுக்கு வந்து டச் சாம்பிளிங் ரேட்லாம் ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமர்ஸ் பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஃபோனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ப்ராசஸர், டிஸ்பிளே, அதுக்கப்புறம் சார்ஜ். 5000 mAh தான் ஒரு ஃபோனில் வந்து திணிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து ஃபோனோட சைஸும் இருக்குது. அதனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துட்டாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆயிரும். நீங்கள் வந்து கேம்லாம் விளையாண்டுட்டு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வரக்குள்ளே ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். அதனால அவங்க வந்து 150 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே வந்து 80 வாட்ஸ், 60 வாட்ஸ் அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப சில மாடல்ஸ் தான் உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் வருது. 150 வாட்ஸ் சார்ஜரோட வர ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம GT அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கிற இந்த கேமிங் மொபைலோடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 31,000 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31,000 இது மாதிரி ஒரு கேமிங் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் பையிங் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து என்ன கேம் வேணாலும் விளாடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14. இதோடைய ப்ராசர் வந்து MediaTek Helio G80 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக் செக்மெண்ட் ஃபோனுங்க. என்னதான் வந்து நிறைய மொபைல் கம்பெனிஸ் வந்துட்டே இருந்தாலும் சில பேர் வந்து சாம்சங் வாங்கினா சாம்சங் மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ எப்படி ஐஃபோன் வாங்குறவங்க வந்து ஐஃபோன் மட்டும்தான் வாங்குவாங்களோ அது மாதிரி சாம்சங்க்குன்னு தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாம்சங்லேயே ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதோடைய ரேம் பார்த்தீங்கன்னா 6GB வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிக்சல்ஸ் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பேசிக் மாடல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதே கால்ஸ், அதுக்கப்புறம் மெசேஜஸ். ஸோ கண்டிப்பாக வந்து சார்ஜ் நிற்கணும் அப்படிங்கிறதாவே 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கினா கூட உங்களுக்கு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் தருவாங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் சாம்சங் A14 ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,999 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறும். இந்த மாதத்தில் நம்ம பார்த்த எல்லா மாடல்ஸுமே வந்து சூப்பரான மாடல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர், நவம்பர் அது மாதிரி லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த சின்ன மாடல்ஸ் யாரெல்லாம் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வாங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் REALME GT Neo 5 5G பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகே, இந்த மாதம் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகுது, நான் வாங்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடலை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்த மாடல்ஸில் நிறைய மாடல்ஸை வந்து நம்ம அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.